சீமான்ற ஒரே ஒரு ஆம்பளைக்கு மட்டும்தான் பணம் கொடுத்தா வாங்காதீங்கன்னு சொல்றது. விஜய்க்கு நேரடி சவால், பணத்தை வாங்காதீங்க, இது ஊழல் பணம், கொள்ளையடிச்ச பணம், வாங்காதீங்க, திருப்பி அனுப்புங்க, சொல்லு பார்க்கலாம். அரசியல் பேரவை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா வந்திருக்காங்க மூத்த பத்திரிகையாளர் திரு சேக்வரா ஜெய்சங்கர் சார். வணக்கம். வணக்கம்மா சார். தேர்தல் நெருங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க, எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. கடந்த முறை வந்து பாத்தீங்கன்னா பீகார்ல தேர்தல் நடக்கும்போது என்டிஏ கூட்டணி வந்து எலெக்ஷன் டைம்ல எல்லாருக்கும் 10,000 கொடுத்தாங்க. அதை எதிர்த்து வந்து டிஎம்கே வந்து இது பண்றது தப்பு, பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப எதிர்த்தாங்க. ஆனா இப்போ கரண்டா வந்து பாத்தீங்கன்னா சிஎம் வந்துட்டு எல்லாருக்குமே 5,000 கொடுத்துருக்காங்க. அவங்க அக்கௌண்ட்லயே வந்துட்டு 5,000 கொடுத்துருக்காங்க. இது தேர்தலுக்காக அவர் கொடுக்குற பணம்னு சொல்லி பேசினாலும் இது தவறான ஒரு செயல் நினைக்கிறீங்களா? இது தேர்தலுக்காக கொடுக்கிற பணம் இல்ல, இது வந்து அரசு தான் கொடுக்குது அப்படின்னு நான் சொன்னேன்னா என்னை விட நான் ஒரு நியாயவாதியா இருக்க மாட்டேன். நான் ஒரு நியாயவாதினா உண்மை. தேர்தல் நேரத்தில் இந்த கடந்த 5 ஆண்டு காலம் கொடுக்கவே இல்லை. அப்படி கொடுத்தாங்க, 1000 ரூபாய் கொடுத்தாங்க. அந்த 1000 ரூபாய் இப்போ 2000 ரூபாய் ஆகுது. அந்த 2000 ரூபாய் தாண்டி இப்போ ஒரு 3000 ரூபாய் போட்டு 5000 ரூபாய் இன்னைக்கு வந்து எல்லாருடைய வந்து கொடுக்குறாங்கன்னா இதை வந்து நான் ஒரு தேர்தல் ஸ்ட்ராட்டஜி அப்படிதான் நான் பார்ப்பேனே தவிர சரின்னு நான் சொல்லவே மாட்டேன். காரணம் கேட்டீங்கன்னா நல்ல ஸ்கீம்ல நீங்க கொடுத்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய காலகட்டம்னு பார்த்தீங்கன்னா அது கலங்கப்படும். இல்லை இதெல்லாம் கிடையாதுங்க, இது அரசு தாங்க கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். இது வெளிப்பார்வைக்கு சரியா இருக்கும். ஆமாங்க, சட்டப்பூர்வமா இது அரசு தாங்க கொடுக்குது, திமுக தரலங்க, திமுக தேர்தல் ஓட்டுக்காக கொடுக்கலங்க, இது வந்து அரசு தாங்க கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கொடுக்கப்படக்கூடிய சூழல் பொறுத்து தேர்தல் நெருங்கும் போது ஒரு பெரிய தொகை வரும்போது இது வந்து தேர்தலுக்காகத்தான் இது வழங்கப்படுது. ஆனால் இது ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு ஆயிடுச்சு. காரணம் பீகார்ல அவங்க ஆரம்பிச்சு வச்சது தானே. சொல்லுங்க, முதல்ல நான் நல்லா புரிஞ்சுக்கணும் இங்க வந்து. ஆனால் இதை முதல்ல இந்த 1000 ரூபாயை வந்து கொடுக்கறது, இந்த தொகையாய் கொடுக்கறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, இதை முதல்ல பண்ணது வந்து பாத்தீங்கன்னா திராவிட கட்சிகள். 2 கட்சிகள் தான் இங்க இந்தியாவில முதல்ல பணம் கொடுக்கறதுன்றத வந்து பாத்தீங்கன்னா வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதுன்றது கட்சி சார்பா கொடுக்கறதுன்றது தாண்டி அரசு வந்து ஒரு தொகையா கொடுக்கறது. பொங்கலுக்கு தொடங்கினது எது? பொங்கல் விழாவுக்கு பொருட்களை கொடுக்கும் போது கூடவே வந்து இந்த சின்ன உபரி செலவுகளுக்காகன்னு சொல்லிட்டு ஒரு 500 ரூபாய் ஆரம்பிச்சது 1000 ரூபாய், இன்னைக்கு 5000 ரூபாய். இந்த இடத்துல வந்து விஜய் வந்து இதை நீங்க வந்து வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்றது தப்பு. இதையே நாம் தமிழர் வந்து கேட்டா வாங்காதீங்க சொல்ல துணிச்சல் யாருக்காவது இருக்கா? சீமான்ற ஒரே ஒரு ஆம்பளைக்கு மட்டும்தான் நீங்க பணம் கொடுத்தா வாங்காதீங்கன்னு சொல்றது. நான் 10 காசு தேர்தலுக்கு செலவு பண்ண மாட்டேன்னு சொல்றது. அதனால தான் சொல்றேன் 8% ஓட்டு வாங்கினா அது 40% சமம். நாம் தமிழர் ஏன் சொல்லுங்க, ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா பைசா இல்லாத வந்த ஓட்டு, சுத்தமா கொள்கைக்காக வந்த ஓட்டு. மற்ற கட்சிகள் எல்லாமே தேர்தல் நேரத்துல கணிசமான ஒரு குறிப்பிட்ட தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா 100 பேருக்கு கொடுக்கலாம், 500 பேருக்கு கொடுக்கலாம், 1000 பேருக்கு கொடுக்கலாம், 5000, ஒரு 20,000 பேர் இருக்கிற வந்து ஒரு பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5000 பேருக்கு போய் ரீச் ஆயிடும் அந்த காசு. அவன் சொந்த பந்தம் அப்படி போயிட்டு அப்படி வாங்கிடும். ஆனா நாம் ஒரு சிங்கிள் டீ கூட வந்து வேலை செய்யறதுக்கு டீ வாங்கி கொடுக்க காசு கிடையாதுங்க. தேர்தல் வேலை செய்யறவங்களுக்கு தங்கறதுக்கு இடம் கிடையாது. பஸ் ஸ்டாண்ட்லயும் பிளாட்பாரத்திலும் தங்கிக்குவாங்க தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டவங்க. எனக்கு தெரியும், நான் கண் முன்னாடி பார்த்துருக்கிறேன். தங்கறதுக்கு இடம் கிடையாது. தங்கறதுக்கு ஒரு கல்யாண மண்டபமோ அல்லது வந்து கிடையாது. பிளாட்பாரத்துல, ரோட்ல, பஸ் ஸ்டாண்ட்ல தங்கிட்டு வந்து வேலை செய்யறவங்க. இதுதான் அங்க உணர்வு. அதனாலதான் சொல்றேன் வந்து ஒரு ஓட்டுக்கு 4 ஓட்டுக்கு சமம். திராவிட இயக்கங்கள் அல்லது டிவிகே போன்ற கட்சிகள் வாங்கக்கூடிய ஓட்டுல ஒரு ஓட்டுக்கு 4 ஓட்டுக்கு சமம். சோ அதனால எதுக்காக இதை சொல்றேன்னா, இந்த பணத்தை வாங்கிக்கிங்கன்னு சொல்றதே வந்து முட்டாள்தான். விஜயகாந்த் சொன்னார் என்ன சொன்னாருன்னா, கட்சி எலெக்ஷன் நேரத்துல காசு கொடுப்பாங்க, வாங்கிக்கிங்க, வேணாம் சொல்லாங்க. அது வந்து அதான் சொன்னேன், ஏதாவது ஒரிஜினல் இருக்கா அவங்ககிட்ட? ஒரு டைலாக், அது ஒரு டைலாக் ஒரிஜினல் இருக்கா? அந்த இடத்துல ஒரு விஷயம் அவர் சொல்லிருப்பாரு, இது உங்க பணம் தான், பணம் வாங்கிட்டு விசில் சின்னத்துல ஓட்டு போடுங்க. நீங்க சொல்ல தேவையில்ல, விசில ஊதி அனுப்புங்கன்னு தான் சொன்னார், ஓட்டு போடுங்கன்னு சொல்லல. அந்த அளவுக்கு அவங்க அவ்வளவுதான் மெச்சூரிட்டி. ஓட்டு கேட்டு வீட்டுக்கு வரவங்கள்ட்ட விசில் ஊதி திருப்பி நான் இதாவது சொல்றேன்ல, இது மெச்சூரிட்டி இல்லாத வார்த்தை. ஃபர்ஸ்ட் நான் முதல்ல இது முடிச்சேன். நீ சொல்லாத, நானே சொல்றேன், எல்லாருமே சொல்றேன். ஏன்னா இது அரசு கொடுக்குற பணம். இங்க ஒரு குழப்பம் நிலவுது. திமுக கட்சி கொடுக்கல, இது அரசு கொடுக்குற பணம். அரசு கொடுக்குற பணம் நீ சொன்னாலும் நீங்க வந்து சரி இப்படி எடுத்துங்க, இவங்க பெரிய நீ சொல்லிட்ட பார்க்கலாம். நீ தான் கோட்டை கிழிக்க மாட்டாங்களே உன் தொண்டர்கள். ஒரு வசனம் சும்மா சொல்லி பாருங்க. யாராவது பணம் வாங்கியிருந்தீங்கன்னா முதலமைச்சருடைய நிவாரண நிதிக்கு திருப்பி அனுப்புங்கன்னு சொல்லி டிக்ளேர் பண்றா பார்க்கலாம். எத்தனை பேர் அனுப்புறான்னு பார்த்துடலாம். சவால் விடுறேன் நான் விஜய்க்கு நேரடி சவால். நீ வாங்கிட்டு சொல்றல்ல,
பணத்தை வாங்கிக்கிறல, பணத்தை வாங்காதீங்க, இது ஊழல் பணம், கொள்ளையடிச்ச பணம், வாங்காதீங்க, திருப்பி அனுப்புங்க. சொல்லு பார்க்கலாம், எத்தனை பேர் திருப்பி அனுப்புறான்னு பார்த்துருவோம். அங்க வந்து 5000 பேர் வாங்கிட்டான். 5000 பேர்ல யாரெல்லாம் அக்கௌண்ட்டுக்கு போயிச்சோ அத்தனை பேர் ரிசீவ் பண்ணியாச்சு. ஒருத்தர் கூட திருப்பி அனுப்பு. ஏதாவது ஒரு டைலாக் சொல்ல போகலாம், நீ அதை சொல்ல முடியாது. இது வந்து உங்க பணம் வாங்கிக்கன்னு சொல்ற பாத்தீங்களா, அதுவே தப்பு. அதுவே அடிப்படையில் தப்பு. அடிப்படையில் தப்பு. இங்க 2 விஷயம் இருக்கு. நான் மீண்டும் சொல்றேன், திமுக கட்சி கொடுக்குறத அரசு கொடுக்குறத. அரசு ஒரு ஸ்கீம் கொண்டு வருது, அந்த ஸ்கீம்ல இருந்து உங்களுக்கு பணம் வருது, நீங்க அதை வாங்கி தான் தரணும். வேணாம்னா மொத்தமா எழுதி கொடுத்துடலாம், எனக்கு தேவையில்லைங்கன்னு சொல்லி எழுதி கொடுத்துடலாம், அதை ரிட்டர்ன் பண்ணலாம், அது ஒன்றும் பண்ணலாம், அது யாரையும் செய்யறது கிடையாது. அப்போ அரசு நீங்க இன்னொரு சொல், தேர்தல் நேரத்தில் பணம் கொடுப்பாங்க, அதை நீங்க வாங்காதீங்கன்னு சொன்னா அதுல கரெக்ட். சரிங்களா? அதை வாங்காத சொல்லணும். நீ இப்ப இதை சொன்னாலு அதையும் தான் சொல்லுவேன், வாங்கிக்குங்க, விசில் ஊதி அனுப்புங்க. ஏற்கனவே அங்கே விசில் ஊதியும் தானே இருக்குதுங்க. ஏற்கனவே அன்னைக்கு வச்சு வாயில வச்ச விசில இன்னைக்கு வரைக்கும் எடுக்கவே கிடையாது. ஊதியும் தான் இருக்கும். ஊதிட்டு அடி வாங்கினுக்கிறானுங்க. இல்லை ஊதி பெருசாக தான் ஆக போறானுங்க எல்லாமே. விசில் ஊதுனா நல்லா புரிஞ்சுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் விசில் தேவையெல்லாம் ஊதினா ஆவி வேஸ்ட் ஆகிடும். பேசினாலே ஆவி வேஸ்ட் ஆகுன்னு சொல்லுவாங்களா இல்லையா? சரிங்களா? எனர்ஜி போயிட்டு விசில் ஊதுனா பல பேர் ஹார்ட் பேஷண்ட் ஆகிடுவான். என்ன கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பாருங்க என்ன, பல பேர் ஹார்ட் பேஷண்ட் ஆகிடுவான். 2வது ஈஸியாக தொற்றுநோய் வரும். ஏன் சொல்லுங்க? எப்படி சார்? நான் அடிச்ச விசில கூட வந்து இன்னொருத்திட்ட கொடுத்துருச்சுங்க, அதுல என்னோட எச்சி இருக்கும், வாயிலிருந்து போகக்கூடிய. அதுல வந்து அந்த அந்த உள்ள இருக்கு பார்த்தீங்களா, அந்த ரவுண்டா இருக்கு பாருங்க, அதுல எச்சி இருக்கும். நான் ஊதிட்டு உங்ககிட்ட கொடுத்தா கேட்டேன், இதை தொற்றுநோய் ஈஸியாக பரவும். அதனால தான் நான் சொன்னேன், இந்த விசிலை வந்து தடை செய்யணும். உண்மையா சொல்ல போனா இந்த விசிலை வந்து தடை செய்யணும். கோவிட் டைம்ல நீங்க எப்படி வந்து மாஸ்க் போட்டு இருந்தீங்க? ஏன் பேசினாலே போயிடும், இங்க இருந்து பேசினாலே போயிடும், அதுக்கே மாஸ்க் போட்டு. டாக்டர் கிட்ட போய் கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் சொன்னார், இந்த விஷயத்த சொன்னார். அவர் நிறைய தொற்று நோய் வரும் சார், இங்க இருந்து நீங்க வந்து விசில்னா உங்ககிட்ட உங்க உமிழ்நீர் அங்க போகும். நிறைய இருக்குமா இதுல. நம்ம இதை சொன்னோம்னா ஏதோ வேண்டாம் இருப்பா சொல்றான்னு. எந்த விவசாயம், எவ்வளவு உழைப்பாளர் சின்னங்கள் இருக்கு தெரியுமா? உழைக்கும் மக்கள் சின்னம் ஏகப்பட்டது இருக்கு. நீங்க பொறுக்கி பசங்க வேணுங்க, பொறுக்கிங்களுக்கு ஏற்ற மாதிரி சின்னத்தை வாங்கிக்கினாங்க. உண்மை இது. ஒரு போலீஸ்காரர் யூஸ் பண்றாருன்னா அவருக்கான விசில் அவர் பேக்கெட்ல வச்சிருப்பார். அவர் இன்னொருத்தர் கொடுக்க மாட்டார், இன்னொருத்தர் கொடுக்க முடியாது, கொடுக்க மாட்டார். அதே மாதிரி ஒரு துப்புரவு பணியாளர்னா வந்து பார்த்தா அவருக்கான விசில் அவர் இன்னொருத்தர் கொடுக்க மாட்டார். இப்படி நீங்க விசில் நீங்க யார் வேணாலும் எடுத்து இன்னொருத்தர் அவங்ககிட்டயே இருக்கும், அவ்வளவுதான். ஆனா இங்க அப்படி கிடையாது. நான் கண்ணு முன்னாடி பாருங்க, இவன் வச்சுட்டு கொடுக்குறான், அதை வாங்கி அவன் அடிக்கிறான், அதை வாங்கி அவன் அடிக்கிறான். அசிங்கமா இல்ல? இதெல்லாம் இவனுக்கு எங்க தெரிய போகுது? இவனே வந்து விசில் அடிச்சு காட்டுறான், விசில ஊதி அனுப்புங்கன்றது எப்படி சரியான வார்த்தை அது? இன்னொன்னு ஜென்சி கிட்ஸுக்கு வந்து பர்டிகுலரா ஒரு விஷயம் அவர் சொல்லியிருக்காரு, கவனிச்சிருக்கீங்களா சார்? விஜய் ஜென்சி கிட்ஸ்லாம் வந்துட்டு நீங்க வந்துட்டு புதிய இப்பதான் நீங்க வந்து ஓட்டு போட போறீங்க, அந்த ஓட்டு வந்து யாருக்கு போடணும்னு தேர்ந்தெடுத்து போடுங்க, முக்கியமா விசிலுக்கு போடுங்கன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. நான் கேட்கிறேன், அப்போ வயசானவங்களுக்கு நீயே முடிவு பண்ணிட்ட, இது நீயே கேட்டகரி பிரிக்கிற. இங்க அவங்க சிக்கல் எதனால சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா, முதல் வாக்காளர்களுடைய வாக்குகள் வந்து வழக்கமா நாம் தமிழருக்கு போகும். அதை வந்து மடைமாற்றம் செய்யறதுக்காக இப்படி சொல்றது, குறிப்பிட்டு சொல்றது காரணம் அதுதான். எப்பவுமே வழக்கமா போறது. இப்போ நான் சொல்றேன், நீங்க நாம் தமிழருடைய வாக்குகளை நீங்க ஒரே ஒரு வாக்குகள் நீங்க அசைக்கவே முடியாது. அது வந்து கொள்கைக்காக இருக்கு. உங்ககிட்ட கொள்கையே இல்லை. இன்னைக்காவது ஏதாவது கொள்கை பேசணும்னு பார்த்தேன், இல்லை. அங்க ஒரு கொள்கை இருக்கு, 25 கொள்கைகள் இருக்கு, 25 கொள்கைக்கு மேல இருக்கு. குறிப்பா 4 கொள்கைகள். அந்த கொள்கை கிட்ட நெருங்கவே முடியாது. தமிழ் தேசியம், ஈழத்தமிழர் உரிமை, மாநில வந்து தன்னுரிமை, அதாண்டி வந்து இயற்கைக்கு உகந்த அறிவியல் வளர்ச்சி. இந்த 4த்துல ஏதாவது ஒண்ணுத்த கிட்ட நெருங்க முடியும். நீ ஒரு கொள்கை கிட்ட நீ நெருங்க முடியும். அதான் 19 சொல்லிட்டேன், திராவிடம் தமிழ் தேசியம் 2 கண்கள். அதுதான் உங்களுக்கு எதுவும் பேச தெரியாது. தமிழ் தேசியம்னா என்னன்னு பேச பார்ப்போம். ஈழத்தமிழர் உரிமை பேச முடியுமா நீ? அப்படி ஈழத்தமிழ் உரிமைனா முதல்ல வந்து உன் மனைவி கூட சேர்ந்துருக்கணும் இல்லையா? ஈழப்பெண் தானே அவங்க. ஈழப்பெண்ணை நீங்க நட்டாத்த விட்டு வந்தாலும் நீ சொல்லுங்க பார்க்கலாம். அதனால பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற அது இல்லைன்றது நீங்களே சொல்லுங்கம்மா. நீங்க சொல்லுங்க. குஜராத்ல 40,000 பெண்கள் காணாம போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு தேசிய அந்த மகளிர் அந்த ஆய்வு சொல்லுது. நீ பேசுவியா? நீ அதை பத்தி மற்ற ஸ்டேட்டை பத்தி பேசுவியா? நீ இப்ப ரீசெண்டா அந்த ஆய்வு வந்து நிறைய சின்ன பிள்ளைங்களை நீ பேச முடியாது. உன்னை வழி நடத்தலாம். நீங்க சேலத்துக்கு பாருங்க, அந்த காணொலி பாருங்க. சேலத்துல ஏர்போர்ட்ல இருந்து வெளியே வர உனக்கு முன்னாடி வர்றது யாருக்குன்னா ஜெகதீஷ் 25 பெண்களை வச்சு வந்து வியாபாரம் பண்றோம் சினிமாவில், நடிகைகளை வச்சுக்கிட்டு. அப்புறம் நீ எப்படி சொல்லுவ? எப்படா சொல்லுவ?
தமிழ் பெண்களுக்கு பாதுகாப்பு பேச சொல்ல முடியுமா? நீ உங்ககிட்ட இருந்து தான் பெண்களை பாதுகாக்கணும். முதல்ல வீட்டையே நீ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேசுகிறோம், வானான்னு பார்க்குறேன், நிறைய சொல்லிடும். வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குடும்பத்து பெண்கள் இருக்கிற மாதிரியே வீட்டை வச்சிருக்க. நீ வீட்டையே நீ வந்து 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 நடிகளை கூட்டு வந்து குத்தாட்ட போடுற நடிகளை கொண்டு வந்து குத்துவிளக்குகள் ஏற்றக்கூடிய வீட்டில் நடிகைகளை கொண்டு வந்து குத்தாட்ட போற ஆள் நீ பேசலாமா? நிறைய பேசிடுவோம், அப்புறம் சிக்கலாயிரும். என்ன பேசணுமா அந்த வரம்போடு நிற்கணும். நீ உனக்கு தகுதி இல்லாத நீ உனக்கு கடுகளவு உனக்கு சம்மந்தம் இல்லாத வார்த்தைகள் நீ பேசுற. பெண்கள் பாதுகாப்பு குறித்து நீ பேசவே முடியாது. தகுதியே கிடையாது. முதல்ல தகுதியே கிடையாது. தற்கொலை. நான் ஒன்று கேட்குறேன் அவங்கள்ட்ட, இந்த கடைசியாக நான் முடிக்கிறேன். இது வரைக்கும் வந்து வரம்பு மீறின பெண்கள் இருக்காங்களே, வரம்பு மீறி பேசக்கூடிய பெண்கள், அதான் விஜய் தான் எனக்கு பிடிக்கும், விஜய் மாமா என் ஹஸ்பண்ட் கூட பிடிக்காது, விஜய் மாமா தான் பிடிக்கும், விஜய் எங்க ஹஸ்பண்ட் கூட பிடிக்காது. எதுக்காவது எவ்வளவு அட்ராசிட்டி இருக்கு. ஒரு அந்த நான் ஆணும் நான் சொல்றேன், ரசிகர்களும் சொல்றேன், ரசிகைகளும் சொல்றேன், இல்ல தொண்டர்களும் இல்ல தொண்டிகளும் சொல்றேன், இல்ல நண்பர்களும் நண்பிகளும் சொல்றேன். இவங்க அட்ராசிட்டியை எப்பயாவது இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொறுப்பான தலைவரா வந்து இது வேண்டாம், இது இப்படி செய்யாதீங்க அறிவுரை சொல்லியிருக்கானம்மா இவன்? நீங்க சொல்லுங்க. ஏதாவது ஒரு வந்து தொண்டர்களுக்கு வந்து ஒரு அறிவுரை, இப்படியெல்லாம் நீங்க பேசாதீங்க, இப்படியெல்லாம் செய்யாதீங்க, இந்த இடத்துல இப்படி நம்ம நடந்துக்கணும், ஒரு அறிவுரை இது வரைக்கும் சொல்லியிருப்பானா? கண்டிச்சிருப்பானா ஏதாச்சும் இது வரைக்கும்? இப்போ போயிருங்களா சீமான் வேகுமா? சீமான் வந்து தன் சொந்த கட்சிக்காரர்கள் வரம்பு மீற மாட்டாங்க. அப்படி வரம்பு மீறினாங்கன்னா முதல் கூப்பிட்டு அடிக்கிற ஆளு நம்ம பார்த்துருக்கிறோம். ஒழுக்கமா நடத்துற நபர் கூட்டத்தை இந்த கூட்டத்திலே எவ்வளோ நடந்திருக்கு. ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.